Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching. வாங்க ரியாக்ட் பண்ணி பார்த்தரலாம். உசுரே நீதானே அப்படிங்கிற ஒரு சாங் தான். எஸ், உசுரே நீதான் புள்ள அப்படிங்கிற ஒரு சாங் தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். ஃப்ரம் த மூவி கால்டு மண்டாடி. இந்த மண்டாடிக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சாங் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ரியாக்ட் பண்ணி போட்டிருக்கோம். அது வந்து ஒரு ரேப் சாங்கு. அது வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு செம்ம சாங்கு, செம்ம வைப்பு. ஸோ அந்த படத்துலேருந்து ஐ திங்க் இது ஒரு மெலோடி சாங்குன்னு நினைக்கிறேன். ஸோ வி ஆர் கோயிங் டு ரியாக்ட் டு திஸ். ஆப்வியஸ்லி ஜிவி பிரகாஷ் நம்ம சொல்லவே வேணாம். அவரோட மெலோடிக்கு வந்து ஒரு தனி செட் ஆஃப் ஃபேன்ஸே வந்து இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மெலோடி கொடுக்கக்கூடிய ஒரு மியூசிக் கம்போசர் தான் ஜிவி. ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு ரியாக்ட் டு திஸ் சாங். டாக்கிங் அபவுட் சூரி, எஸ், ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு செம ஃபன்னாக காமெடியனாக இருந்த ஒரு ஆள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கலி அக்ளைம்டு ஒரு ஹீரோவாக மாதிரி அதுவும் வெர்சடைல் ஹீரோவாக வந்து கலக்கிக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். கருடனாக இருக்கட்டும், கொட்டுக்காளி, இந்த மாதிரியான பியூட்டிஃபுல்லான ஒரு மூவிஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஸோ இதுலேயும் வந்து ஸ்டெப் இன் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும் போது வி ஆர் ஸோ எக்ஸைட்டட் டு சி ஹவு திஸ் ப்ராஜெக்ட் இஸ் டு பி. அண்ட் ஆல்சோ அவரோட சாய்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கமெண்டபிள் அண்ட் அப்ரிஷியேட்டபிள் தான். ஸோ டெஃபினட்டாக இந்த மூவிக்கும் இந்த ப்ராஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். அவரோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரியலி சூப்பர். அதுவும் அந்த டான்ஸு, அவர் பண்ணுற அந்த ப்ரொஃபைலு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த சாங் எப்படி இருக்க போகுது, இதில் என்ன எப்படி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்க போகுது, எப்படி ஏதாச்சும் ரொமான்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, வாங்க ரியாக்ட் பண்ணி பார்த்துருவோம். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். எடுத்தோடனே ஃப்ளூட்டில் போட்டு தாக்கிட்டாரு. மண்டாடி, so different and unique name. ஒன்ன வெதச்ச உள்ளுக்குள்ள வாச கதவ போல beautiful voice. ஊட்டி வச்ச நெஞ்சுக்குள்ள கண்ணில் கனவத்தான் பூட்டுறா, களிமண்ண குழைக்கிறா, சிரிக்கத்தான் பழக்குறா, என்ன சொந்தம் ஆக்கிக்க கேக்குற, சொன புல்லா மேயிற, சொக்கித்தான் போகிறேன் பொண்ணு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஜிவி கிட்ட இருந்து ஒரு சாங் கிடச்சி. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ரூலரான ஒரு பயங்கர ஒரு எர்த்தி சாங். இது சூப்பராக இருக்கு. கபில் சூப்பராக இருக்கு. அவரோட வாய்ஸ் பயங்கரமாக இருக்கு. மஞ்சக்குருவி குடி வாழ கேட்கவா, உச்சி முழுக்க ஓ நினப்பில் நான் கிறங்கி போகவா. பியூட்டிஃபுல் சாங் ப்ரோ. சுருக்கு பையா சுருங்கும் காலம் வர ஒன்னில் ஒன்னா வாழ வேணும் புள்ள. நைஸ் லிரிக்ஸ். ஒன்ன வெதச்சே உள்ளுக்குள்ள கண்ணில் கனவத்தான் பூட்டுறா, களிமண்ண குழைக்கிறா, சிரிக்கத்தான் பழக்குறா, என்ன சொந்தம் ஆக்கிக்க கேக்குற, சொன புல்லா மேயிற, சொக்கித்தான் போகிறேன் பொண்ணு. ஸோ நைஸ்லி பிளெண்ட். எனக்கு அந்த அவரோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. கபிலோட வாய்ஸ் ஸோ நீங்களாரும் யூடியூப்ல வந்து ஒருத்தர் இருக்காரு மீனவன் சொல்லிட்டு. ஐ திங்க் அவர்கிட்ட நிறைய இன்புட் வாங்கியிருப்பாங்கன்னு தோணுது இந்த படத்துக்காக. சூரியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பரா இருக்கு. ஊட்டி வச்ச
நெஞ்சுக்குள்ள கண்ணில் She's a very pretty girl. களிமண்ண குழைக்கிறா சிரிக்கத்தான் பழகுறா என்ன சொந்தம் ஆக்கிக்க கேக்குற சொன புல்லாமீர சொக்கித்தான் போகிற பொண்ண தானே எல்ரட் குமார். The same producer of விடுதலை. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் தான் நம்ம கேட்டோம். ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ரூரலான ஒரு சாங் தான் வந்து இப்போ கொடுத்துருக்காரு ஜிவி. இது வந்து ஒரு பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எப்படின்னா வந்து நம்ம வெயில் அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து போட்டிருப்பார். ரொம்ப ஒரு 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 மாதிரி கிராமத்தை ஸ்டைலில் வந்து போடுவார் இல்லைங்களா. அந்த ஒரு ஜிவி தான் வந்து நமக்கு வந்து திரும்ப கிடச்சிருக்காருன்னு தோணுது. பியூட்டிஃபுல்லான ஒரு மெலடி, ரொம்ப அவரோட வாய்ஸ் வந்து பயங்கரமாக வந்து பிளெண்டாக இருக்குது, ரொம்ப பயங்கரமாக இருக்குது, ரொம்ப ரஸ்டிக்காக இருக்குது. கேட்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு கேட்சியான ஒரு டியூன் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம வந்து அப்படியே அழகாக வந்து ட்ராவல் பண்ணும்போது கேட்குற சாங்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக இது வந்து ஆட் ஆன் ஆகுங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. சுஹாஸோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதில் பயங்கரமாக இருக்குது. அவங்க எப்போவுமே ரொம்ப அழகாக வந்து தெரிவாங்க. ஸோ இதில் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் வந்து புரியவே மாட்டேங்குது தமிழ் இண்டஸ்ட்ரியில், எதுக்காக வந்து ஒரு ரொம்ப கலரான ஒரு 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 கேரக்டரை, ஐ மீன் நான் ஹீரோயின்ஸை நான் சொல்கிறேன், அவங்கள ஏன் டோன் டவுன் பண்ணி நடிக்க வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கு பதிலாக டோன் டவுனாக இருக்கிற ஒரு இல்லைனா ஒரு டஸ்கி ஆர்டிஸ்ட்டவே நீங்கள் வந்து ஹீரோயினாக சாய்ஸ் பண்ணலாமே அப்படிங்கிறதான் என்னோட ஒரே ஒரு கன்சர்ன்னு நான் சொல்லுவேன். அது ஏன் வந்து ஒரு கலராக இருக்கிறவங்கள வந்து டோன் டவுன் பண்ணி அதுக்குள்ளே கொண்டு வந்து கஷ்டப்பட்டு அவங்கள வந்து காமிக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் வந்து ஒரு 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 மாதிரி இருக்குது. ஏன்னா சூரியோட கலருக்கு வந்து அவங்கள வந்து மேட்ச் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க, எல்லாம் கரெக்டு தான். அதுக்கு நீங்கள் வந்து டோன் டவுனான இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டையோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அவங்கள காமிச்சிருந்துருக்கலாமே. சூரி வந்து யாரை வேணாலும் ஹீரோயின் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு 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 அவர் வந்து ஒரு பாட்டு மாதிரி தான். அவர் ஒரு கிளே பாட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அவங்க யார் கூட வர பேர் பண்ணாலும் அது வந்து நல்லா தான் இருக்க போகுது. ஸோ ஒரு 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 புது ஹீரோயினை வந்து அதாவது ஒரு டஸ்கி ஹீரோயினை வந்து யாரையாவது ஒருத்தங்களை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு இங்கே கன்சர்ன். அவங்கள பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுது. கஷ்டப்பட்டு அவங்கள டோன் டவுன் பண்ணதுக்கு வேண்டாமே அப்படின்னு எனக்கு ஒரு 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 கன்சர்ன் இருக்குது. உங்களுக்கு அது மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் இது வந்து ரொம்ப சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பேர் அதை பண்ண மாட்டுறாங்க. ஸோ உங்களோட கருத்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சாங்கை பற்றின ஒப்பீனியனும் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஜிவி பிரகாஷ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணியிருக்காரு. அது எந்த அளவுக்கு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். என்னோட ரியாக்ஷன் இது தான். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைபும் கண்டிப்பாக பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வலிக்குது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.